எப்படி சொல்றது, கூஸ் பம்ப் மொமெண்ட் தான். எவ்வளோ வாட்டி கேட்டாலும், எவ்வளோ வாட்டி போனாலும், எவ்வளோ வாட்டி நம்ம அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா அந்த மேன் ஹூ கிரியேட்டட் தட் மியூசிக் இல்லையா, அவரோட மைண்ட்ல என்ன ஓடும், அவர் எதை வச்சு அதை கிரியேட் பண்ணியிருப்பார். அவர் எல்லாத்தையும் அழகா ஷேரும் பண்ணுவாரு. அப்படியா? நிறைய டைம்ஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ண ஒரு பாட்டோ இன்சிடென்ட் ஏதாச்சும் சொல்ல முடியும்? அவர் வந்து ஜென்ரலி அவர் கொஞ்சம் நல்ல இதுல இருந்தாரு, இல்ல ஹி வாண்ட்ஸ் டு ஷேர்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவர் எப்படி வந்தாரு சின்னத்துல இருந்து, அவரோட ஸ்டோரி அங்கங்க அந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அண்ட் ஹவு மச் ஹஸ் ஒர்க் இங்க இருக்கிறதுக்கு. அண்ட் இன்னமும் அதே ஒரு சைல்டு லைக் எந்தூசியாசம்னு சொல்லணும். அதே லெவல்ல இப்பவும் அந்த பாட்டுனா அவருக்கு அந்த ப்ராக்டிஸா இருக்கட்டும், இன்னி வரைக்கும் அவர் லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. அதுவும் அவரு சொல்லுவாரு. அண்ட் ஒரு கான்சர்ட் முன்னாடி கூட நோட்ஸ் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அவர் கம்போஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ரிவைஸ் பண்றதா இருக்கட்டும், ஹி ஸ்டில் அ ஸ்டூடெண்ட். அதுதான் வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த அளவு சாதிச்சதுக்கு அப்புறமும் அவர் அந்த ஸ்டூடெண்டா அவரை வந்து அலைவா வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்.